வணக்கம் நம்மளை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31/12/2025 நமக்கு இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னா உங்களுக்கு டிஎலுடைய இந்த ஏருடைய என்ட்ரி ட்ராவாக போயிட்டுருக்கு. ஏன்னா 31வது ட்ரா நமக்கு இந்த வருஷத்தினுடைய கடைசி ட்ரா. சரியா, இந்த வருஷத்தில் நமக்கு நிறைய வின்னிங்ஸ் எடுத்திருக்கோம். பட் இருந்தாலும் நமக்கு இந்த வின்னிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வின்னிங்னா நமக்கு இந்த வருஷத்தில் 25 எடுக்கக்கூடிய நம்பராக இருக்கும். சரியா, இதில் ஏதாவது நமக்கு எடுத்தோம்னா அது ஒரு பெரிய லக்காக அமையலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக இதில் நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்குது பாப்பா. ஏன்னா இதில் பெண்டிங் நம்பர்ஸ் வந்து நமக்கு நிறைய நம்பர்ஸ் இருக்குது. நான் இருந்தாலும் வந்து நமக்கு இந்த 0 பொறுத்த வரைக்கும் 0வும் சரி 1ஆம் நம்பரும் சரி அதிகமான பெண்டிங் நம்பரில் இருக்குது. அது இனி வந்து நமக்கு இந்த 31ல் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ஜனவரி 1ஆம் தேதி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் இந்த ட்ரா கொடுத்துட்ருக்கோம். இருக்கான்னு பாருங்கள். எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுவதற்கும் அதிகமான வாய்ப்புகள் கிடைக்குது. அது மாதிரி இது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மட்டும் மேட்ச் பண்ணி கொடுக்குறேன். சரியா, அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா 699 கொடுத்தாங்க. அதே மாதிரி 592. அதுக்கப்புறம் நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் 869. அது போக இந்த டிஎலுடைய நமக்கு 33வது ட்ரா. இது வரைக்கும் 33 ட்ரா தான் போயிருக்கு. மற்றதெல்லாம் 38 39 போனால் இவங்க மட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் போகிறாங்க. ஏன்னா இடையில நிறைய பம்பர் வந்து இவங்க ட்ராவில் தான் ஆடிக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே ஒன்றா தான் ஆரம்பித்தது. ஆனால் இவங்க ட்ரா மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கிற காரணம் என்னென்னா இவங்க ட்ராவில் வந்து நிறைய வந்து பம்பர் எடுத்து ஆடினாங்க. அதனால் சரி, அதே மாதிரி இந்த போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்லாம் பாருங்கள். 812, 327, 502, 869 இதெல்லாம் வந்து நமக்கு போன வாரம் அடித்தாங்க. இதை கனெக்ட் பண்ணி நம்ம இந்த வாரம் கொண்டு வந்திருக்கோம். உங்கள் கணக்கில் ஏதாவது வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. சரியா, ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அதிகமாக கொண்டு வரக்கூடிய ஒரு சில நம்பர்கள் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்க மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். அதில் நிறைய விஷயங்கள் நம்ம வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு வந்துட்டு. ஏன்னா மற்றவங்க வெறும் ராசி பலன் மட்டுமே கொடுக்குறாங்க. அதை தாண்டி நம்ம வந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக அதில் ஒவ்வொரு பாதத்துக்கு உண்டான பலன்களையும் சேர்த்து கொடுக்குறேன். வெறும் ராசி பலன் மட்டுமே இல்லாமல் ராசி பலன்னா உங்களுக்கு பொதுவான பலன் ஆயிடும். அதுலேயும் ஒவ்வொரு பாதத்துக்கான பலனா பர்டிகுலராக ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த ஒவ்வொரு பாதம் வந்து அமையும். ஒரு ராசிக்குள்ளே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரித்தோம்னா ஒரு ராசிக்குள்ளே வந்து நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 3 விதமான நட்சத்திரங்கள் இருக்குது. மொத்தமாக வந்து 9 பாதங்கள் இருக்குது. சரியா, அப்படி இருக்கும்போது நமக்கு அதுலேயே வேரியேஷன் மாறிட்டே இருக்கும். ஒருத்தவங்க பரணியில் பிறந்திருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கேதுவுடைய நட்சத்திரம் அஸ்வினியில் பிறந்திருப்பாங்க. ஆனால் ராசிங்கிறது ஒன்றா தான் இருந்திருக்கும். ராசி வந்து ஒரே ராசி தான். அந்த ஒரே ராசிக்குள்ளே எத்தனை நட்சத்திரம் இருக்குது? 9 விதமான நட்சத்திரம் இருக்குது. அதில் 1ஆம் பாதம் இருக்குது, 2ஆம் பாதம் இருக்குது. இப்போ நீங்கள் மேசத்துக்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கேதுவுடைய நட்சத்திரம் இருக்குது. அதே மாதிரி சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு சூரியனுடைய நட்சத்திரம் 3மே. அது மாதிரி ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் 3 நட்சத்திரம் 3 ராசிநாதன் இருப்பாங்க. 3 விதமான நட்சத்திரங்கள் இருக்கும். சரிங்களா, ஒவ்வொன்றுக்கும் அதிபதிகள் வேறு மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒரே மாதிரியான ரியாக்ஷன் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதுலேயும் கொஞ்சம் வேரியேஷன் மாறும். என்ன காரணம் அப்படின்னா ஒவ்வொரு பாதமும் நமக்கு அதில் மாறி தான் வரும். சரியா, இப்போ சுக்கிரன் நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க பிறந்தாங்க, ஒருத்தவங்க வந்து கேதுவோட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க, ஒருத்தவங்க சூரியனோட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கான வேரியேஷனுங்கிறது மாறிட்டே தான் வரும். சரிங்க, அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம். ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் ஒவ்வொரு பாதம் இருக்குது. அந்த ஒவ்வொரு பாதத்துக்கு உண்டான வேரியேஷனும் நம்ம தெளிவாக காமிக்கிறோம். முதல்ல நம்ம வெறும் ராசி பலன் நினச்சா வெறும் ராசி பலன் மட்டும் தான் கொடுப்போம். ஆனால் நான் உண்மையான ரேஸ் படிக்கும்போது நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒவ்வொரு விதமான ரியாக்ஷன் நடக்குது. அதையும் நம்ம சேர்த்து தான் கொடுக்குறோம். அதனால் நீங்கள் நம்ம ரொம்ப துல்லியமாக டிகிரி வைஸாகவே நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ சந்திரன் எந்த டிகிரியில் இருக்கிறோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அடுத்த உங்கள் ராசிக்குள்ளே அதனுடைய பிரதிபலிப்பு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு மேச ராசியில் உங்களுக்கு நேர் ஆப்போசிட் ராசியில் வந்து இப்போ துலாமில் வந்து உங்களுக்கு சந்திரன் நிற்கிறார் அப்படின்னா நேர் ஆப்போசிட்டில் எத்தனை டிகிரியில் நிற்கிறாரோ அத்தனை டிகிரிலேருந்து தான் உங்கள் நட்சத்திரத்துக்கு பாதிக்குமா பாதிக்காதான்னு கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் சொல்கிறேன். சரி, அதனால தான் நம்முடைய ஜோதிடம்ங்கிறது ரொம்ப துல்லியமாக இருக்கிறதுக்கான காரணம். சரியா, ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கே வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது என்னன்றதையும் பார்ப்போம். சரியா, அதே மாதிரி பெண்டிங் நம்பர் நாளைக்கு ஆடுவாங்களா நிறையா இருக்குது இந்த வருஷத்தில். நம்ம இது வரைக்கும் நமக்கு இந்த வருஷம் இந்த 31ஆம் தேதி இந்த வருஷத்தில் ஏதாவது மிச்சம் வச்சுக்கிறாங்க நம்பர் அப்படின்னா அது இன்றைக்கி தான் நமக்கு தெரியும் என்னென்ன நம்பர் வச்சுக்கிறாங்கன்னு. சரியா, இப்போ வந்து பாருங்கள் ஏ போர்டு பி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஏ போர்டில் 6, பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 11, சி போர்டில் வந்து நமக்கு 12. அடுத்து வந்து நமக்கு 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போர்டில் 8, பி போர்டில் 3, சி போர்டில் 0. அடுத்து வந்து 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் 20, பி போர்டில் வந்து 1, சி போர்டில் நமக்கு 3. அடுத்து வந்து 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் ஏ போர்டில் 3, பி போர்டில் வந்து 17, சி போர்டில் வந்து நமக்கு 5. சரிங்களா, அடுத்து 5ஆம் நம்பர் எடுத்து 5ஆம் நம்பர் ஏ போர்டில் 0, பி போர்டில் இன்றைக்கி வந்து சி போர்டில் பி போர்டில் வந்து 4, சி போர்டில் வந்து தான். அடுத்து 6ஆம் நம்பர் எடுத்து 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 12, பி போர்டில் 6, சி போர்டில் 11. சரிங்களா, இதுவும் நமக்கு இந்த 2 போர்டு பெண்டிங் இன்றைக்கி தான் 6ஆம் நம்பர் நாளைக்கு. ஆனால் அடுத்தது 6ஆம் நம்பருக்கான சோர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரலாங்கிற மாதிரி தான் கொடுக்கும்.
அடுத்து 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ஏ போல் 5, பி போல் 7, சி போல் 2. அடுத்து 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போல் 2, பி போல் 2, சி போல் 32 நல்லா பெண்டிங். அடுத்து 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போல் 4, பி போல் 0, சி போல் நமக்கு 4. அடுத்து நமக்கு 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போல் 21, பி போல் 13, சி போல் 23. இந்த 3 போர்டுமே இதில் பெண்டிங்கில் இருக்குது. இந்த மாதத்தில் அதிகமான பெண்டிங் நம்பர்னால் 3ஆம் நம்பர் எடுத்து 1ஆம் நம்பர் 0 எடுத்துக்கலாம். 0வும் அதிகமான பெண்டிங் நம்பர், அதே மாதிரி 1ஆம் நம்பரும் அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது. 2 போர்டு பெண்டிங்கில் தான் நிற்கிது. மற்றது எல்லாமே எடுத்தாங்க, பட் இது மட்டும் எடுக்கிறது கொஞ்சம் லேட் ஆகுது. பார்ப்போம் எப்படின்னு. 13 நாளாகவும் அது ஒரு 21 நாளாகவும் பெண்டிங்கில் இருக்குது. அது போக சி போர்டில் பெண்டிங் நம்பர் அதிகமாக இருக்கிறது நமக்கு 8ஆம் நம்பர். 8ஆம் நம்பர் தான் கிட்டத்தட்ட ஒரு 32 நாளாக பெண்டிங். வேறு எந்த அளவுக்கும் அந்த அளவுக்கு பெண்டிங் 32, 31 நாளைக்கு மேலே எதுவுமே பெண்டிங் இல்லை. சி போர்டில் மட்டும்தான் நமக்கு அதிகமான பெண்டிங் இருக்குது. அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த மேட்ச் பண்ணுறோம். உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணலாம். எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சரியா? அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 1ஆம் நம்பர் இந்த எடுத்துங்க. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பர் இருக்குது. 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. அதே மாதிரி 4ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 9ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் இருக்குது. அதே போல் எனக்கு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவுமே பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. யாருக்காச்சும் இதில் வருதான்னு பாருங்கள். இதில் நம்ம இப்போயே ஓப்பனாக சொல்லிடுங்க, கொசு ஓவராக கிடைக்குதுங்க. அதனால் இன்றைக்கி என்ன சொல்லலாம், இப்போ நாளைக்கு நமக்கு வரக்கூடிய நம்பரில் எனக்கு 3ஆம் நம்பர் மேலே டவுட்டு, 8ஆம் நம்பர் மேலே டவுட்டு, 2 நம்பருக்குமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி தான் இங்கேயும் 9ஆம் நம்பர் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகணுங்கிற மாதிரி தான் எனக்கு அதிகமாக கன்ஃபியூஷனில் இருக்கிற நம்பராக தெரியுது. அதனால தான் அந்த நம்பரை நம்ம கொஞ்சம் மார்க் பண்ணுறோம். இது மாதிரி மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. 3, 8, 9, 4, 6 இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க, இருந்தால் எடுத்துங்க. ஆல்மோஸ்ட் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் 634, 347, 673, 376, அதே மாதிரி 643, 364, 763, அடுத்து 476, 637, 376 இது மாதிரி தான் நமக்கு மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. பட் உங்கள் கணக்கு ஏதாவது வருதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. சரி, உங்கள் கணக்கு வருதான்றதையும் மெயினாக பாருங்கள். இப்போ எனக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக விழலாம் அப்படிங்கிற கணக்கில் கொடுக்குறோம். யாருக்காச்சும் வருதுன்னு நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். சரியா? அதே மாதிரி நமக்கு ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 63, 34, அடுத்து நமக்கு 47, 37, 37, 67, 46, 73, 36, 43, 67, 46, 76, அதே மாதிரி 63, 47. சரியா? இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது, கணக்கு வருதுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கும் ஒரு சில நம்பர்கள் இதுலேயே பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. பட் பார்ப்போம். எனக்கு நம்ம இதில் நமக்கு என்ன எதிர்பார்க்குறோன்னா, இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னன்னா ரொம்ப சிம்பிளாக அடித்தாங்க. 592 கொஞ்சம் பெரிய நம்பர் தான் ப்ளே பண்ணாங்க பி போர்டில். சரியா? நம்மளும் பி போர்டில் தான் கொடுத்துருந்த வரக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நமக்கு இதில் மேட்ச் ஆகிறாங்கிறது ஃபஸ்ட்டு 6ஆம் நம்பர் எடுத்துக்கலாமா? 5க்கு 6 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி 6க்கு 9க்கு 6 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சம் 6, 2க்கு 6, 2 போர்டுக்குமே 6ஆம் நம்பர் மேட்ச் ஆகும். அதாவது 6க்கு 9ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து 2க்கு 6ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மாதிரி வந்தால் வரலாம். அடுத்து 4ஆம் நம்பர் 5க்கு 4, 9க்கு 4, இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக. இந்த 2 போர்டுக்குமே 4ஆம் நம்பர் ரொம்ப பெஸ்ட்டாக செட் ஆகும். அதே மாதிரி 7, இந்த 3 போர்டுக்குமே 7ஆம் நம்பர் செட் ஆகும். சரியா? இது மாதிரி செட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன். சேம் டைம் 3ஆம் நம்பரும் அதே தான். பட் இதே மெத்தடை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இதுக்கான வாய்ப்புகள் தான் நாளைக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. பட் உங்கள் கணக்கில் ஏதாவது வருது அப்படிங்கிறதே பாருங்கள். 6, 4, 7, 3ன்னு கொடுத்துருக்கோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். 64, 73 அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்குது. அதிகமான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த ஒரு ட்ரா தான் அடுத்து நமக்கு ஜனவரி 1ஆம் தேதி என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோ. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது.